இவ்வளோ நாள் வந்து ரெட்டலைக்கு சிக்கல் இருந்தது, அதுக்கப்புறமா வந்து பொதுச் செயலாளர் பதவிக்கே சிக்கல் இருந்தது அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு அந்த பிடி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட வந்துருச்சோ, அதனால தான் அடுத்த கட்டமாக அவர் முன்னேறாரோ? ஒரு விஷயம் சொல்கிறேம்மா, நான் அந்த வழக்கை கையாளும் வழக்கறிஞர்கள் எல்லாம் பேசியிருக்கிறேன். பேசியதன் அடிப்படையில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ரெட்டலைக்கு எந்த சிக்கலும் இல்லை, அதை சொல்லிடுறேன். ஓகேவா? இவர்கள் இந்த 2 நாட்களுக்கு முன்பு திரு வைத்திலிங்கம் அவர்களை சந்தித்த திரு டிடிவி தினகரன் கூட இதை குறிப்பிட்டார். அதை நீங்கள் நம்ம பேசும்போது கூட நீங்கள் விட்டுட்டீங்க. திரு தினகரன் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு, தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும், பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார். அது இன்னொரு கட்சி பிரச்சனை. நீங்கள் பெட்டிஷன் போடல, நீங்கள் அதை பற்றி ரெஃபர் பண்ணுறீங்க. டிடிவி தினகரனுக்கு எலெக்ஷன் கமிஷன் என்ன நடந்தால் அவருக்கு என்ன? நீதிமன்றம் உத்தரவு போட்டுக்கு தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும்ன்ட்டு. இன்னொன்று, மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். இரட்டை ஒரு கட்சியின் சின்னம் தொடர்பான முடிவுகளை யார் எடுப்பார்கள் என்றால் தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 தேர்தல் ஆணையர் அடங்கிய முழு ஆணையம் உட்கார்ந்து விசாரிக்கும். இப்போ உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு இந்த பெட்டிஷனை விசாரிங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு போயிருக்கல, ஒரு டெப்டி செக்ரட்டரி தான் அங்கே விசாரிக்க போகிறாரு. யார் எதை விசாரிக்கணுன்றதுக்கு தேர்தல் ஆணையத்தில் விதிகள் இருக்குது. இந்த இப்போ ஒரு திரு கேசி பழனிசாமின்னு ஒருத்தர் தான் அந்த பெட்டிஷன் போட்டுக்கிட்டு இருப்பார். கேசி பழனிசாமி, புகழேந்தி, ராம்குமார் ஆதித்தன், அப்புறம் எம்ஜிஆர் என்று ஒருவர், சூரியமூர்த்தி, முக்கியமான ஆளை விட்டுட்டேன், இந்த சூரியமூர்த்தி. இவங்களுக்கெல்லாம் வேலை பெட்டிஷன் போடுறது மட்டும்தான். டெல்லி உயர்நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இந்த முக்கோணம் மாற்றி மாற்றி போடுவாங்க. அங்கே டிஸ்மிஸ் ஆனால் இங்கே, இங்கே டிஸ்மிஸ் ஆனால் இங்கே, இங்கே இருந்து அங்கே. இதே நீதிமன்றத்திலேயே போய் நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, இந்த கோர்ட்டில் வந்து ஒரு ஹைகோர்ட்டில் எலெக்ஷன் கமிஷன் இதை விசாரிக்க வேண்டும்னு உத்தரவு போட்டாங்கன்னா அன்று இரவு சன் நியூஸில் விவாத மேடை, விவாத களம் இருக்கும். அதிமுகவின் எதிர்காலம் என்ன, இரட்டையிலே முடக்கப்படுமா அப்படின்னா அங்கே யார் பேசிகிட்டு இருப்பான்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக தந்தி டிவியில். அவர் தந்தி டிவியின் நிரந்தரமான நிலையுதுவான் கேசி பழனிசாமி. அதிமுக அவருக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் அதிமுக தொடர்பான அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர் திரு கேசி பழனிசாமி. ஆனால் அதிமுக தொடர்பான எந்த விஷயமாக இருந்தாலும் தந்தி டிவியில் அவர் பேசிட்டு இருப்பார். பார்த்துறீங்களா? பார்த்துருக்கேன். அவருக்கு ஷோக்கு பேச ஆள் வேணும்ல, அவர்களுடைய கட்டளை அது. அவங்க வந்து அதிமுகவில் பஞ்சாயத்து இருக்கிறது, சின்னம் முடக்கப்பட போகிறது, அதிமுக ஒற்றுமையாக இல்லை, அதிமுகவுக்கு எதிர்காலம் இருக்கிறதா, அந்த டைட்டில் இன்னும் வைக்கலன்னு நினைக்கிறேன். இப்படி விவாதிப்பார்கள். ஸோ இந்த நரேட்டிவை செட் பண்ணுறதுக்கு தான் அன்றைக்கி இந்த நிகழ்ச்சி வாயிலாக அறுதிட்டு சொல்கிறேன். தேர்தல் ஆணையம் சின்னத்தில் கை வைக்க முடியாதுங்க, முடிஞ்சு போன கதை அது. எளிமையாக சொல்கிறேன், தேர் நீட்ஸ் டு பி எ ஸ்பிளிட். நான் தான் உண்மையான ஏடிஎம்கே, நீங்கள் தான் உண்மையான ஏடிஎம்கே. ஜானகி, ஜெயலலிதா, ஓபிஎஸ் அப்போ போய் சின்னத்தை ஆர்கே நகரில் சின்னத்தை முடக்கினாங்கன்னா அன்றைக்கி ஓபிஎஸ் கிட்ட 11 எம்எல்ஏ இருந்தாங்க, பார்த்தீங்கல்ல என்று சொல்லலாம். இன்னொன்று, அந்த பொதுச் செயலாளர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளெல்லாம் நீக்கியது தொடர்பான வழக்கு சிவில் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. தெளிவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன் நான். சிவில் நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது. சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கும்போது தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. சிவில் நீதிமன்றம் பிறப்பிக்கும் உத்தரவு தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தும். இது தேர்தல் ஆணையம் அஃபிடேவிட்டாக போட்டுருச்சு. இதுதான் ஏடிஎம்கே சொல்கிறாங்க கோர்ட்டில், ஹைகோர்ட்டில். ஏங்க அங்கே இருக்குங்க பெண்டிங்கு, இவங்க என்னங்க விசாரிக்க போகிறாங்கன்னு ஒன்று இல்லைங்க. அவங்க ஏதோ ஒரு மனு கொடுத்துருக்காங்க, அதை விசாரிக்கணும்னா தேர்தல் ஆணையத்தில் ஒரு டெப்டி செக்ரட்டரி தலைமையில் விசாரிப்பார். ஒன்றுமே சின்னத்துக்கு ஆகாது. சார் இப்போ வந்து சார் ஒருங்கிணைந்த அதிமுக இனியும் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு தந்தி டிவி தலைப்பு வச்சுட்டாங்க சார். கேசி பழனிசாமி இருந்திருப்பாரு இதுல? இல்ல, இவர் பெங்களூர் புகழேந்தி இருந்தார். பாவத்தை. அவர் வந்து ரொம்ப விரக்தியா பேசுறாரு. முதல்ல ரொம்ப தைரியமா பேசுவார். இப்போ என்ன பேசுறாருன்னா ஒன்றிணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ரேஞ்சில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இதை நான் சேர்த்து பார்க்குறேன். அவங்களோட வீழ்ச்சியும் ஒருவேளை இந்த பிடி இருக்குது, இபிஎஸ் அவர்கள் கட்சி வந்து இன்டாக்டா இருக்கு அப்படின்றதுனால அவங்க வழக்கறிஞர் சொல்லியிருப்பாங்கல்லம்மா. டிவியில் நீங்கள் சொல்லிக்கலாம், சின்னம் முடக்கப்படுமான்னு பேசிக்கலாம். புகழேந்தியோட வக்கீல் சொல்லுவாங்கல்ல, சார் ஒன்றும் முடியாது சார், ஏன் சார் அப்படின்னு. இல்லையா, இன்னைக்கு டிவியில் டிபேட் இருக்குது, அதுக்காக ஒரு மனு போடு. இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. செலவு, டைம் வேஸ்ட். ஏமா ஒரு சீனியர் கவுன்சில் நீங்கள் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு புதிய, இப்போது ஒரு வருடம் முன்பு சீனியர் கவுன்சில் ஆனவர் கூட 2 லட்ச ரூபாய் கம்மியாக ஃபீஸ் வாங்க மாட்டோம்மா. ஓகேவா? மினிமம் 1 லேக் கம்மியாக கிடையாது. தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு எத்தனை லட்சத்தை தான் புகழேந்தி மட்டும் போடுவார். ஜெயிக்க போகிறோன்னு ஒரு அறிகுறி இருந்துச்சுன்னா நீங்கள் செலவு பண்ணலாம், அது தவறு சொல்ல மாட்டேன். தோக்க போகிறோன்னு அவருக்கு நல்லா தெரியும். வக்கீலுங்க சொல்லுவாங்க, சார் ஒன்றுமே இல்லை சார். அப்போது இணைப்பு அது தலைப்பு வைக்கிறாங்க பாருங்கள். இப்போ எங்கே உடஞ்சி கிடக்குது இணைக்கிறதுக்கு? இவர் ஒருத்தர் இணைக்கிறது வந்து உடஞ்சி கிடக்குதுன்னு அர்த்தமா? அவர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். அவர்களாம் எந்த லெவலுக்கு போயிட்டாங்கன்னா இன்றைக்கி அட்லீஸ்ட்டு இதை பற்றி பேசினா டிவியில் டிபேட்டு கூப்பிட்றாங்களே நம்மளை. இல்லைன்னா சரிம்மா இன்றைக்கி அந்த டிவி டிபேட்டு கூப்பிடல, புகழேந்தியவர் பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? ஒரு அரசியல்வாதிக்கு ஆக்சிஜன் வெளிச்சம்னா அந்த அரசியல்வாதிக்கு அவ்வளோதான் மறந்துடுவாங்க.
அப்படி இருக்கும்போது இந்த குறைந்தபட்சம் இந்த வெளிச்சம் கிடைக்குதுன்றதுக்காக மீண்டும் மீண்டும் இந்த அதிமுக நான் என்ன நினைக்கிறேனாங்க சார், ஒருவேளை அவங்க கூட இந்த அவங்களோட அஸ்தமன காலங்கள்ல தான் இருக்காங்களோ அப்படின்னு. ஏமா எதிர்காலம் என்ன இருக்குன்னு பாருங்கம்மா. புழந்தி எடுத்துக்கோங்க, கேசி பழனிசாமி எல்லாம் புழந்தியை கூட சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துவேன். கேசி பழனிசாமி எல்லாம் 10 மைலுக்கு கிட்ட வரக்கூடாதுன்றாங்க. ஏடிஎம்கே ஆஃபீஸ் இருக்கிறதுக்கு 10 மைலுக்கு நீ கிட்ட வரக்கூடாதுன்றாங்க. ஏன்னா அவரால் என்ன பிரயோஜனம் கட்சிக்கு? புழந்தியால் என்ன பிரயோஜனம்? இப்போ புழந்தியோ திரு பழனிசாமியோ செல்வாக்கு மிக்க ஒரு சமூகத்தின் தலைவராக, அந்த சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவராக இருந்தால் கூட சரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். இவங்க 2 பேரும் யார்? ஃபஸ்ட் நீங்கள் அவங்க 2 பேரும் எந்த சமூகம்னு தெரியாது இல்லையா? என்ன அவங்கள சேர்த்துக்கிறதுனால என்ன, சேர்த்துக்காதனால என்ன? ஆனால் இவர்கள் தங்களை மிகப்பெரிய ஆட்களாக நினைத்துக் கொள்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கேசி பழனிசாமி ADMK.com .in ஏதோ ஒரு வெப்சைட் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு கட்சி என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாள். இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காரு. இது மாதிரிலாம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ஒரு நல்ல காசுக்கு வித்துருவாங்க சம்மந்தப்பட்ட நிறுவனத்துக்கு. இன்னைக்கு அதுக்கெல்லாம் உரிமம் கொண்டாட முடியாத அளவுக்கு சர்வதேச சட்டங்கள் வந்து விட்டன. ADMK ஒரு கேஸும் வின் பண்ணியிருக்கு பழனிசாமிக்கு எதிராக. அதனால் அவங்க அஸ்தமன காலம்லாம் இல்லை, அவங்களோட அரசியல் வாழ்க்கை எப்போதோ அஸ்தமனமாக்கி விட்டது. இருட்டில் தான் பேசினுக்கிறாங்க. அவர்கள் மீது வெளிச்சத்தை பாய்ச்சுவது இந்த தொலைக்காட்சிகள். அதனால் இது எதுவுமே ஆகாது. ஸோ பழனிசாமி இதை மனசில் வச்சு திடீர் அக்ரஷன்லாம் காட்டல. சின்னத்துக்கு என்னைக்குமே பிரச்சனை வராது. இந்த அதிமுக வழக்குகளை கடந்த 3 ஆண்டுகளாக பார்த்து பார்த்து தூக்கத்தில் எழுப்பினாலும் தேர்தல் ஆணைய விதிகளை அவர் மனப்பாடமாக ஒப்பிக்கிறார் என்று அவரது வழக்கறிஞர்கள் சொல்கிறார்கள். சார் இந்த பாயிண்ட்டை பேசுங்க சார், அந்த பாயிண்ட்டை பேசுங்கன்னு இவங்ககிட்ட சொல்கிறாராம். அவ்வளோ தரவாயிட்டார். படித்து கிராம் தாள் தானே சார். இல்லை சார், இல்லை நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் சார். சார் கரெக்டாக சார் இந்த பாயிண்ட் ஆர்கியூ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஏன்னா 3 வருஷமாக இதிலே வாழ்ந்திருக்காரு. அப்படி வீட்டில் அவர் தானே கையெழுத்து போடுறாரு, வாழ்ந்திருக்காரு. அதனால் தரவு ஒன்றுமே செய்ய முடியாது. நான் சொல்லிடுறேன், தேர்தல் ஆணையத்துக்கு இந்த சின்னம் தொடர்றதுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இதை வச்சு இன்னொரு விஷயமும் பேசப்பட்டு கொண்டிருக்கும். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தேர்தல் ஆணையம் பிஜேபி கையில் இருக்குது, சின்ன நீ கூட்டணிக்கு வரியா சின்னத்தை முடக்கிடுவோம் என்று சொல்கிறார்கள். தேர்தல் ஆணையத்தால் செய்ய முடியாது, சொல்லிடுறேன். இங்கே என்னதான் பிஜேபி சர்வ வல்லமை படைத்த ஒரு கட்சியாக இன்று ஆட்சியில் இருந்தாலும் கூட சில விஷயங்களை செய்ய முடியாது இல்லைப்பா. இவ்வளோ முடிஞ்ச பிஜேபி தமிழ்நாட்டில் ஏன் ஆட்சிக்கு வரல? தேர்தல் ஆணையமே வச்சுருந்தா கூட இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் போதுமான வாக்குகள் இல்லாத ஒரு கட்சியை அங்கீகாரம் கொடுக்க முடியுமா தேர்தல் ஆணையத்தால்? இல்லை, கொடுக்க முடியாது. ரூல்ஸ்ன்னு இருக்குது. அதை எப்படி தேர்தல் ஆணையம் மாற்ற முடியும் சொல்லுங்கம்மா நீங்கள்? பாஜக அப்படி நினச்சிருந்தா காங்கிரஸோட சின்னத்தை முடக்கிருக்க முடியாதா? இன்னொன்று, இது அந்த உதாரணம் கூட சரியானு தெரியல, இதை வச்சுக்குவோம். நம்ம இப்போது 8% வாக்குகளை மக்களவைத் தேர்தலில் பெற்றதும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் நாம் தமிழருக்கு மாநில கட்சி அங்கீகாரம் கிடைத்தது, ஓகேவா? இப்போது பிஜேபி அழுத்தம் கொடுத்து தேர்தல் ஆணையத்தால் 6% வாக்குகள் வாங்கிய ஒரு கட்சியை மாநில கட்சியை அங்கீகாரம் பண்ண முடியுமா? விதிகள் மாற்றி அமைக்கலாம்ல. விதிகளை மாற்றி அமைக்கலாம். விதிகளை மாற்றி அமைச்சா இந்தியா பூரா இது எத்தகைய சிக்கலை ஏற்படுத்தும்? நிறைய கட்சிகள் அங்கீகாரம் வரும். 75 வருஷமாக ஒரு ரூலு. இந்த ஒரு கட்சியை காலி பண்ணணும் இல்லை ஒரு கட்சியை உருவாக்கணுன்றதா நீங்கள் ரூலை மாற்றினீங்கன்னா எவ்வளோ சிக்கல் ஏற்படும்? அது அவ்வளோ எளிமையாக செஞ்சிட மாட்டாங்க, முடியாது. அப்படி மாற்றினீங்கன்னா இந்தியா பூரா இது சிக்கல். ஒரு மாநிலத்துக்காக பிஜேபி இவ்வளோ பெரிய பிரச்சனை இழுத்து போட்டுக்குவாங்களா? அப்படி என்ன பண்ணணும்? சரி அப்படியே பண்ணலாம்ப்பா, பண்ணக்கூடிய ஒரு கட்சி தான் பண்ணி தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர போகிறீங்களா? மகாராஷ்டிராவை சொல்லுங்கள், கதை வேறு. இங்கே ஆட்சிக்கு வர போகிறீங்களா? வரப்போகிறதில்ல. அப்படி எதுக்கு அவுட் ஆஃப் வே போய் இதை பண்ணணும்? ஸோ இந்த போதுமான வாக்குகள் பெறாத ஒரு கட்சியை மாநில கட்சியாக அங்கீகாரம் செய்வது எப்படி தேர்தல் ஆணையத்தால் சாத்தியமே இல்லையோ அதுதான் ரெட்டலை மாற்றும். முடியவே முடியாது. புரியுதுங்களா? அவ்வளோதான்.